தற்போதைய அண்மை செய்தி. உதவித்தொகையை உயர்த்தி தரக்கோரி போராட்டம் நடத்தி கைதான மாற்றுத்திறனாளிகளை மாநகர பேருந்திலேயே இரவு முழுவதும் அடைத்து வைத்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நேற்று மாலையில் கைது செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நள்ளிரவு 3 மணி அளவில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நிறுத்தி அடைத்து வைத்ததாக வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராம்குமார். தற்போது மாற்றுத்திறனாளிகள் இரவு முழுவதுமே மாநகர பேருந்துகளை அடைத்து வைத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. அதற்கு என்ன காரணம் சொல்றாங்க? கூடுதல் விவரங்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மாதம் 1500 ரூபாய் ஓய்வூதியம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதனை 6000 ரூபாயாக உயர்த்த வலியுறுத்தி கடந்த ஒரு வார காலமாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் தற்போது வரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அதிகாரிகள் தரப்புல. இந்த நிலையில நேற்று கடந்த 3 தினங்களாக சென்னையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வந்தது. சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம், சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த போராட்டமானது நடைபெற்றது. நேற்று மாலை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள், அனைத்து வகை என்றால் அதாவது பார்வையற்ற, செவித்திறன் இல்லாத, கை கால் ஊனமுற்ற அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் முதலமைச்சர் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் துறையில அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இந்த நிலையில் நேற்று மாலை கைது செய்யப்பட்ட அவர்கள் நேரடியாக கிளாம்பாக்கம் ரயில் பேருந்து நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கிருந்து மாற்றுத்திறனாளிகள் அந்தந்த மாவட்டத்திற்கு செல்லுமாறு காவல்துறையினர் மிரட்டி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிபணியாத மாற்றுத்திறனாளிகள் மீண்டும் கோயம்பேடு அழைத்து செல்ல சொல்லி இருக்கிறார்கள். கோயம்பேடு பேருந்து நிலையம் அழைத்து சென்று விட்டு அங்கு அவர்களை கைது செய்து தொடர்ச்சியாக விடுவிக்காத நிலையில் அவர்களை 4 பேருந்துகள்ல மாநகர பேருந்துகளையே இரவு முழுவதும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பார்வையற்ற அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையோட உச்சகட்ட அராஜக போக்காதான் இது பார்க்கப்படுகிறது. தற்போது வரை அந்த 4 மாநகர பேருந்துகளிலும் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பேருந்திலேயே தூங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்படவில்லை, இன்று காலை உணவு வழங்கப்படவில்லை. தொடர்ச்சியாக அவர்களது கோரிக்கை குறித்து தற்போது வரை முதலமைச்சர் கையில் வைத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர்கள் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. குறிப்பாக ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் குறைந்தபட்ச உதவித்தொகையாக 1500 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது விளம்பர திமுக அரசு பெண்களுக்கு 5000 ரூபாய் அறிவித்திருக்கிறது. அதாவது உரிமை தொகை 3000, சிறப்பு கோடைகால தொகை 2000, 5000 வழங்கியிருக்கிறது. ஆனால் அதாவது நன்றாக இருக்கக்கூடிய மக்களுக்கு 5000 வழங்கக்கூடிய இந்த விளம்பர திமுக அரசு மாற்றுத்திறனாளிகளான எங்களுக்கு ஏன் வழங்கவில்லை என்ற கேள்வி இருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளோட நலன்மிக்க அரசு என சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசாக இருக்கக்கூடிய விளம்பர திமுக அரசு அவர்களை கடந்த 5 ஆண்டுகளாகவே வஞ்சித்து வருகிறது. அவர்களின் அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி செய்யாமல் இருந்து வருகிறது. சாதாரண மக்களுக்கு அந்த 5000 வழங்கக்கூடிய இந்த வாக்காளர் தேர்தலை முன்னிட்டு இந்த வழங்கி இருக்கக்கூடிய 5000 தொகையை அவர்களுக்கு கொடுத்து விட்டு மாற்றுத்திறனாளிகளான ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ரூபாய் வழங்குவது என்ன நியாயம் என கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்த விளம்பர திமுக அரசு தற்போது வரை ஏற்கனவே கொடுத்த அந்த 1500 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இதனை கண்டித்துதான் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை காவல்துறையை ஏவி அவர்கள் மீது அராஜகத்தின் உச்சகட்டமாய் கைது செய்து அவர்களுக்கு தங்க கூட இடம் கொடுக்காமல், அதே போல உணவு வழங்காமல் அவர்களை வஞ்சித்து வருகிறது. தொடர்ச்சியாக தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரை 4 பேருந்துகள்ல நள்ளிரவு முழுவதும் தங்கிவிட்டு தற்போது வரை பேருந்துகளிலேயே தங்களது போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.